நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு அனுஷம் ஷேர்ஸ். உங்கள் அனைவருக்கும் 79வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் சில்வர் இடிஎஃப்ல முதலீடு பண்ணுறதா இருந்தால் என்னென்ன இடிஎஃப் இப்போ மார்க்கெட்டில் இருக்குது, அதில் எது பெஸ்ட்டுன்னு பார்க்கலாம் வாங்க. சில்வர் பீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா மொத்தம் ஏற்கனவே நம்ம கோல்டு பீஸில் பார்த்த மாதிரி இதுலேயும் 15 விதமான அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து சில்வர் பீஸ் ஆர் இடிஎஃப் அப்படின்றத வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. என்எஸ்சியில் வந்து நமக்கு வாங்கிறதுக்கு கிடைக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடிஎஃபோட நேமையும், ரெண்டாவது அதனுடைய சிம்பிள். இப்போது ஜெரோதா, இந்த க்ரோ, இந்த மாதிரி ஆப்பில் நம்ம வாங்கும்போது, இந்த ப்ரோக்கர் ட்ரேடிங் ஆப்பில் நம்ம வாங்கும்போது இந்த சிம்பிள் சர்ச் பண்ணால் தான் அது அங்கே காமிக்கும். அதுக்கப்புறம் அந்த அந்த பர்டிகுலர் இடிஎஃபோட ஃபண்ட் சைஸ் என்ன, அந்த இடிஎஃப்பை நம்ம வாங்கும்போது நமக்கு ஆகிற எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்றத வந்து கொடுத்துருக்கேன். இப்போது நான் கோல்டு பீஸில் வந்து ஒரு சில இடிஎஃப்பை தவிர மற்றதுக்கெல்லாம் நான் ட்ராக்கிங் எரர் அப்படின்றத வந்து கொடுத்துருந்தேன். அந்த மாதிரி சில்வர் இடிஎஃப் ஆர் பீஸ் அப்படின்றதுக்கு வந்து கிடைக்கல, ட்ராக்கிங் எரர் கிடைக்கல. ஏன்னா இது 2022 தான் 2022 தான் முதல்ல லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த ரேஷியோஸ் இன்னும் கால்குலேட் பண்ணி போடலையா, இல்லைன்னா இவங்க எதுவும் அப்டேட் பண்ணலையா அப்படின்றது தெரியல. இப்போ நீங்களாவே இந்த இடிஎஃப் ஆர் சில்வர் பீஸ் அப்படின்றதுனுடைய டீட்டெயில்ஸை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நான் ரெஃபரன்ஸ்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். மணிகண்ட்ரோல்.comல போயிட்டு இடிஎஃப்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்னு இதே மாதிரி டைப் பண்ணிங்கன்னா ஐஃபன் போட்டு அதுக்கப்புறம் புல்லியன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கோல்டு இடிஎஃப்பும் சில்வர் இடிஎஃப்பும் ரெண்டுமே வரும். நீங்கள் எது தேவையோ அதை எடுத்து பார்த்துக்கலாம். அப்பப்போ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னும் ஒரு சில ஃபைனான்ஷியல் சம்மந்தப்பட்ட வெப்சைட்ஸ் கூட இருக்குது. நீங்கள் அதை கூகுள் பண்ணி பார்த்து நீங்களாவே கூட ஓன் ரிசர்ச் பண்ணி நீங்கள் அதை பற்றி முடிவு எடுக்கலாம். சரி, இப்போது நான் இந்த வீடியோவில் நான் அந்த இடிஎஃப்ஸ் என்னென்ன இருக்குது, அதனுடைய சிம்பிள் என்ன, ஃபண்ட் சைஸ் என்ன, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன, அதில் நம்ம எந்த இதில் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், எந்த சாய்ஸ் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நிப்பான் இந்தியா சில்வர் இடிஎஃப் அப்படின்றது, இதனுடைய சிம்பிள் சில்வர் பீஸ் அப்படின்னு இருக்குது. இதனுடைய ஃபண்ட் சைஸு 9,099 கோடியில் இருக்குது. இதை நம்ம வாங்குறதுக்கான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.56% இருக்குது. செகண்டு வந்து ஐசிஐசிஐ ப்ரூ சில்வர் இடிஎஃப். இது வந்து சில்வர் ஐஇடிஎஃப் அப்படின்ற பேரில் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இது 6,705 கோடிக்கு இதனுடைய ஃபண்ட் சைஸ் இருக்குது. இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.40. அடுத்ததாக கோட்டாக் சில்வர் இடிஎஃப். இது வந்து சில்வர் 1, அந்த நம்பரில் நியூமரிக் 1, சில்வர் 1ன்னு டைப் பண்ணிங்கன்னா வரும் அந்த சிம்பிள். இது 1,502 கோடிக்கு இதனுடைய ஃபண்ட் சைஸ் இருக்குது. இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.45%. அடுத்தது ஹெச்டிஎஃப்சி சில்வர் இடிஎஃப். இது வந்து ஹெச்டிஎஃப்சி சில்வர்னு போட்டால் வரும். இது 1,248 கோடியில் இருக்குது. 0.45% இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக இருக்குது. அடுத்ததாக எஸ்பிஐ சில்வர் இடிஎஃப். இது வந்து எஸ்பிஐ சில்வர்னு போட்டிங்கன்னா இந்த சிம்பிள் வரும். 1,223 கோடி ஃபண்ட் சைஸ் இதுக்கு. 0.40% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆதித்யா பிர்லா இடிஎஃப். இது ஜஸ்ட் சில்வர்னு போடுங்க. அதனுடைய ஃபண்ட் சைஸ் வந்து 988 கோடி, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.35%. இங்கே நான் 1, 2, 3 ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து அதனுடைய பிளேஸ் கிடையாது. இது ஃபஸ்ட் பிளேஸு, செகண்ட் பிளேஸு, தேர்ட் பிளேஸுன்னு அப்படி கிடையாது. அந்த டீட்டெயில்ஸ் கிடைச்சதை நான் 1, 2, 3, 4 நம்பர், சீரியல் நம்பர் போட்டு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மற்றபடி இது 1வது இடத்துல இருக்குது, 2வது இடத்துல இருக்குது அப்படின்றது கிடையாது. இப்போ ஆதித்யா பிர்லா சில்வர் இடிஎஃப் இதனுடைய சிம்பிள் சில்வர்னு போட்டாவே வரும். அதனுடைய ஃபண்ட் சைஸ் பார்த்தோம். அடுத்தது டிஎஸ்பி சில்வர் இடிஎஃபோட சிம்பிள் வந்து சில்வர் ஏடிடி அப்படின்னு போட்டால் வரும். இதனுடைய ஃபண்ட் சைஸ் 927 கோடி. இது 0.40% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக இருக்குது. அடுத்தது ஆக்சிஸ் சில்வர் இடிஎஃப். இது வந்து ஏஎக்ஸ் சில்வர் அப்படின்னு போட்டால் வரும். இது 383 கோடிக்கு இதனுடைய ஃபண்ட் சைஸ் இருக்குது. 0.37% இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக இருக்குது. அடுத்தது யூடிஐ சில்வர் இடிஎஃப். இது சில்வர் இடிஎஃப் அப்படின்னு போட்டால் வரும். 338 கோடி ஃபண்ட் சைஸ், 0.53% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. 10வது வந்து டாடா சில்வர் இடிஎஃப். இது TATSILV அப்படின்னு போட்டால் வரும். அது சிம்பிள் வந்து TATSILV. 323 கோடி இதனுடைய ஃபண்ட் சைஸ், 0.44% அதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக இருக்குது. அடுத்து எடில்வைஸ் சில்வர் இடிஎஃப். இது வந்து சில்வர்ன்றது இதனுடைய சிம்பிள்.
250 கோடி ஃபண்ட் சைஸ் 0.45% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நெக்ஸ்ட்டு மிரே அசெட் சில்வர் ETF. இது வந்து SILVR ETF அப்படின்ற நேமில் இருக்குது சிம்பிள். 155 கோடி இதனுடைய ஃபண்ட் சைஸ், 0.35% இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அப்புறம் ஜெரோதா சில்வர் ETF. இது சில்வர் கேஸ் என்ற பேரில் இருக்குது. 82 கோடி இதனுடைய ஃபண்ட் சைஸ், 0.33% இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அடுத்தது க்ரோ சில்வர் ETF. இது வந்து க்ரோ SLVR அப்படின்ற பேரில் இருக்குது. 35 கோடி இதனுடைய ஃபண்ட் சைஸ், 0.43% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. கடைசியாக 360, அதாவது 361 சில்வர் ETF. இது வந்து சில்வர் 360ன்ற சிம்பிளோட இருக்குது. இது 9.5 crore ஃபண்ட் சைஸில் இருக்குது. 0.41% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக இருக்குது. ஸோ இந்த 15 தான் வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இது இனிமேல் வேறு ஏதாவது கூட புதுசாக ஆரம்பித்து வரலாம். சில்வரோட அந்த டிரான்சாக்ஷன்ஸு ஜனங்கக்கிட்ட இருக்கிற டிமாண்டை பொறுத்து புது ETFs கூட வந்தால் வரலாம். இன்றைக்கி தேதி வரைக்கும் NSEயில் வந்து நம்ம சில்வரை வந்து அதாவது சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இத்தனை ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. இதுக்கப்புறம் வந்து இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றதுக்காக நான் ஒரு சின்ன ஐடியா ஒன்று கொடுத்துருக்கேன். அதாவது இந்த 15 ETFல வந்து இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது. அதில் வந்து கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை நம்ம செலக்ட் பண்ணும்போது நம்ம அந்த ஃபண்டை வாங்குறதுக்காக செலவு பண்ணுற அந்த இது வந்து கம்மியாக இருக்கும். அதனால் நமக்கு நிறைய சில்வர் வந்து வாங்கி சேர்க்க முடியும். அது ஒரு விஷயம். ட்ராக்கிங் எரர் அப்படின்றது வந்து மார்க்கெட்டில் ஆக்சுவலாக ETFன்றது வந்து சில்வர், ஃபிசிக்கல் சில்வரோட ரேட்டை பேஸ் பண்ணி தான் வருது. அதனுடைய ஷேடோ மாதிரி தான் இது. அப்போது அந்த ஃபிசிக்கல் சில்வர்னால் வெள்ளி பாராவோ, வெள்ளி கட்டின்றோம் இல்லையா, வெள்ளி பார், இல்லைனா வெள்ளி கிராம் கணக்கில் இருக்கிறது, வெள்ளி நகையாக இருக்கிறது, அதுக்கு ஒரு ரேட் இருக்கும் இல்லையா. நகை கடைகளில் சொல்லுவாங்க இல்லையா, இன்றைய தங்கம் விலை, இன்றைய வெள்ளி விலைன்ட்டு. அந்த விலையை ஒட்டி இருக்குதா அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ட்ராக்கிங் எரர்ன்றது. அது எக்ஸாக்டாக 100% அது ஒட்டி இருக்காது. அதாவது இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டு எப்போ வாங்குறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து அது கொஞ்சம் வித்தியாசப்படலாம். அது வந்து 0.20, 0.30, 50 இந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் நான் கோல்டுக்கு வந்து அதை கிடைச்சது வரைக்கும் எடுத்து கொடுத்துருக்கேன். சில்வருக்கு கிடைக்கல. இனிமேல் கிடைச்சி நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வந்து எவ்வளோ க்ளோசஸ்ட்டாக, எவ்வளோ கம்மியாக இருக்குதோ அந்த அளவுக்கு அது மார்க்கெட்டில் இன்றைக்கி தேதியில் விற்கிற வெள்ளியோட விலையோட ஒத்து போகுதுன்னு அர்த்தம் அதுக்கு. ஸோ அதனால் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவையும் ட்ராக்கிங் எரரையும் கம்பேர் பண்ணி நம்ம எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நம்ம அதில் சூஸ் பண்ணுறதுக்கு நான் சொல்லியிருந்தேன். இப்போ சில்வரில் அந்த ட்ராக்கிங் எரர் இல்லைன்னா அந்த எவ்வளோ சதவீதம் ட்ராக்கிங் எரர் இருக்குன்ற விஷயம் கிடைக்கலன்றதுனால வெறும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும் இருக்குது. இப்போ நான் ஒரு மெத்தடில் நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஐடியாவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது என்னென்னா, இப்போ அங்கே இருக்கிற அந்த 15 ஆப்ஷனில் நிப்பான் இந்தியா சில்வர் ETF, அது சில்வர் பீஸ்ன்னு இருக்குது இல்லையா, இந்த நிப்பான் இந்தியா சில்வர் ETF அப்படின்றது வந்து என்னோடய சாய்ஸாக இருக்குது. இது ஏன்னா இதனுடைய ஃபண்ட் சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சாலிடாக இருக்குது. சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்ட். ஏன்னா இதுதான் முதல்ல லான்ச் பண்ண ஒரு சில்வர் ETF. லிக்விடிட்டி இது அதிகம். லிக்விடிட்டி அதிகன்றதுனால நம்ம வாங்கிறதோ விற்கிறதோ வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். நம்ம செல் ஆர்டர் போடும்போது அங்கே வாங்குறதுக்கு ஆள் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம வாங்கலாம்னு நினைக்கும் போது அங்கே அவைலபிளாக இருக்கும், விற்கிறவங்க இருப்பாங்க. அதுதான் வந்து லிக்விடிட்டின்றது. அடுத்து லோயர் காஸ்ட் ஆப்ஷன்ஸில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போதைக்கு இந்த கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் ஆதித்ய பிர்லா சில்வர் ETF அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்குது. இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.35%ல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஸ் சில்வர் ETF, இது வந்து 0.37% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவோடு இருக்குது. இது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை மட்டும் வச்சு பார்த்து பண்ணுறதா இருந்ததுன்னா, ஒரு லோ காஸ்ட் ஆப்ஷனில் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த 2 சாய்ஸில் ஏதாவது கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எமர்ஜிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, எமர்ஜிங் ஆப்ஷன்ஸ்னால் வளர்ந்து வர ஒரு விஷயம். அப்போது அவங்க வந்து எஃபர்ட்ஸ் நல்லா இருக்கும், நல்லா அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் எதிர்காலத்தில் அப்படின்ற கண்ணோட்டத்தில் பார்த்தா, இந்த மிரே அசெட் அப்படின்றதும் க்ரோ, ஜெரோதா, இவங்க 3 பேரோட சில்வர் ETF பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்குது. ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம் இதை. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதனுடைய லிக்விடிட்டி. இது வந்து லிக்விடிட்டின்னு எடுத்துக்கும்போது இது கம்மியான அளவில் இருக்குது. ஸோ இந்த லோயர் லிக்விடிட்டினால் நம்ம வாங்கணும்னு நினைக்கும்போது நம்ம வாங்க நினைக்கிற குவான்டிட்டி கிடைக்காம போகலாம். இப்போ ஒரு 1000 குவான்டிட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா
உங்களுக்கு ஒரு 10 20 கிடைக்கலாம், இல்ல 100 200 கிடைக்கலாம், அவ்வளோதான் கிடைக்கலாம். இல்ல அது அப்போ அந்த டிரான்சாக்ஷன் நடக்காம கூட போலாம். அதே மாதிரி நீங்க ஒரு பல்க்கா ஒரு குவான்டிட்டிய விக்கணும்னு நினைக்கும்போது, அந்த ரேட்டுக்கு வந்து வாங்கிக்கிறதுக்கு ஆள் இல்லாமயும் இருக்கலாம். அது லிக்விடிட்டின்றது. பட் லாங் டெர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது, ம் இன்னைக்கு தேதியில வந்து அதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கிறதுனால, நமக்கும் வாங்கும்போது குவான்டிட்டிய அதிகமா வாங்க முடியும். அதனுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ வச்சு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ, அத அந்த லிஸ்ட்ல இருந்து நான் இந்த 3 விதத்துல அத ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு குடுத்துருக்கேன். லிக்விடிட்டிய பேஸ் பண்ணி, அந்த லோயர் காஸ்ட் ஆப்ஷன்ஸ், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவ பேஸ் பண்ணி, அடுத்ததா வந்து எமர்ஜிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அ இது 3ம் குடுத்துருக்கேன். பொதுவா இடிஎஃப்ஸ்ன்னு எடுத்துட்டாவே, அ அதுக்கு ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்க தான் இருக்கு. அது கோல்டு இடிஎஃப்பா இருந்தாலும் சரி, சில்வர் இடிஎஃப்பா இருந்தாலும் சரி, இதில இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, அதனுடைய ஸ்டோரேஜ் தான். நம்ம ஒரு தங்கமாவோ, இல்ல வெள்ளியாவோ வாங்கி வீட்ல அத பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னும்போது, அதுக்கு நம்ம நெறைய மெனக்கெட வேண்டியது இருக்கு. அது பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் நல்ல விதமா செஞ்சு வைக்க வேண்டியது இருக்கு. எங்கேயாவது வெளியில போம்போது, அத சேஃபா இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்ததா இன்னொன்னு ரிஸ்க்கான விஷயம் என்னன்னா, பியூரிட்டி. ஆ என்னதான் வந்து கவர்மெண்ட் வந்து குவாலிட்டிக்காக எத்தனையோ ஸ்டெப்ஸ் எடுத்தாலும், அந்த பியூரிட்டி அந்த விதத்தில இருக்குதா அப்படின்றது வந்து நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்ல. ஒரு நகைக்கடையில வாங்குன நகைய எடுத்துன்னு போயிட்டு வேற ஒரு நகைக்கடையில காட்டும்போது, அவங்க மென்ஷன் பண்றதெல்லாம் பார்த்தா, அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பயம் வரும். அ இந்த ஹால்மார்க்குன்னுவாங்க. அப்புறம் வந்து 916, கேடிஎம் இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த முத்திரைலாம் வந்து எந்த பேசிஸ்ல போடுறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் அது பியூரிட்டியாவும் இருக்கலாம். சேஃப் கன்சர்னும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த இடிஎஃப் வாங்கும்போது இல்ல அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அடுத்த விஷயமா பார்த்தோம்னா, பை, செல் அப்படின்றது. நம்ம வந்து மார்க்கெட் ஹவர்ஸ்ல எப்போ வேணும்னாலும் வாங்கவோ, இல்ல விக்கவோ முடியும். மார்க்கெட் ஹவர்ஸ் அப்படின்னாக்கா, காலையில 9:15க்கு ஆரம்பிக்குது. மதியம் 3:30க்கு இது முடியுது. இந்த டைம்ல வந்து நம்ம இத வாங்கலாம், விக்கலாம். இது மாதிரி வந்து ஒரு கம்ஃபர்டபுள் இது இருக்கு இதுல. அடுத்ததா டிரான்ஸ்பரன்ட் பிரைசிங். அதாவது இது பிசிக்கல் சில்வர் மார்க்கெட்ல போற ரேட்ட பேஸ் பண்ணி தான் இது வருது. இது இது தனிப்பட்ட முறையில சில்வருக்கு இவுங்க அதாவது ஷேர் மார்க்கெட் மூலமா வாங்குறோம் இல்லையா? இங்க யாரும் இதனுடைய ரேட்ட ஃபிக்ஸ் பண்றதில்ல. ஆ ஆக்சுவலா கோல்டு ஸ்பாட்ன்னு ஒண்ணு இருக்கு. அது எம்சிஎக்ஸ்ல கமாடிட்டியா சேல் ஆகுது. இப்போ கோல்டு ஸ்பாட் மாதிரியே சில்வர் ஸ்பாட்டும் இருக்கு. ஆ அத பேஸ் பண்ணி சில்வர் ஃபியூச்சர்ஸ், சில்வர் ஆப்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஆ இப்ப நகைக்கடையில கூட அந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்ன்னு சொல்லுவாங்க. அத பேஸ் பண்ணி தான் நகைக்கடையிலேயே சில்வரு, கோல்டோட ரேட்ட டெய்லி ஃபிக்ஸ் பண்றாங்க காலையில. அது வந்து யூனிஃபார்மா இருக்கும். இப்போ தமிழ்நாட்ல சென்னை எடுத்துட்டீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லா அந்த ரேட் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் வந்து ஒவ்வொரு இதுலயும் இருக்கும். சரிங்களா? அந்த அந்த மாதிரி தான் அத ஃபாலோ பண்ணி தான் இது வருதே தவிர, இங்க தனியா இவங்க ரேட் ஃபிக்ஸ் பண்றது அப்படிலாம் இல்ல. அடுத்தது இதுல இருக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட என்ன அமௌண்ட் இருக்கோ, ஒரு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, சில்வர் வந்து இன்னைக்கு தேதியில ஒரு யூனிட்ன்றது நான் ஒரு நம்பர், ஒரு குவான்டிட்டி அப்படி சொல்றேன். இன்னைக்கு தேதியில ரூ. 110 கிடைக்குது. 1 ரூ. 110 கிடைக்குது. 10 வாங்கணும்னா ரூ. 1100 இருந்தா நம்ம 10 வாங்குறோம். ஆ அதே வந்து இன்னைக்கு சில்வரா போயிட்டு 1 கிராமு கடையில போய் வாங்குனோம்னா, 1 கிராமுக்கே வந்து நம்ம 1000 மேல நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இன்னைக்கு 1,00,000 கிராஸ் பண்ணிடுச்சு சில்வரோட ரேட்டு. ஆ அதனால நம்ம கிட்ட இருக்கிற குறைஞ்சபட்ச அமௌண்ட்ட வச்சு கூட நம்ம இதுல முதலீட மேற்கொள்ள முடியும்ன்றது தான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டியா இருக்கு. இப்ப நான் ஏற்கனவே குடுத்த லிஸ்ட்ல இருந்து சில்வர் பீஸ் அதாவது நிப்பான் இந்தியா சில்வர் பீஸ்ன்னு இருந்தது இல்லையா? அந்த ஃபண்ட எடுத்து அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னு காமிக்கலான்ட்டு எடுத்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, 2022 மேல தான் வந்து லான்ச் ஆயிருக்கு. கோல்டுக்கு அப்புறமா தான் சில்வர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஆ அப்போத்துலருந்து இப்போ கரண்ட் இன்றைய தேதி வரைக்கும் அதனுடைய கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கு. நடுவுல ஒரு டாட்டட் லைன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லைன்ஸ் வந்து 2022ல அது இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, அடுத்த வருஷம் 23ல, அடுத்த வருஷம் 24ல, இது 25ல, இது ஒவ்வொரு வருஷம் அத பார்த்துன்னே இருங்க. அந்த ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ சமீபமா பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப டிமாண்ட்ல இருக்கு. ஆம், ஒரு விஷயம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, சில்வர் வந்து ஆபரணங்கள தாண்டி இதனுடைய தேவை இந்த
நிறைய இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக நிறைய இருக்குது. இண்டஸ்ட்ரியல்னும் போது இப்போது வெஹிக்கிள், அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். முதல்ல ஸ்கூட்டர்ஸ் வந்தது, இப்போ கார்லாம் கூட டாட்டாவில் இருக்குது, நெக்ஸான் இந்த மாதிரி, மஹேந்திராவில் இருக்குது. இன்னும் நிறைய பிராண்டில் வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனுடைய மார்க்கெட் இன்னும் அதிகமாக போயிட்டுருக்கு. இப்போது இங்கே இவங்க யூஸ் பண்ணுற அந்த பேட்டரியில் சில்வரோட பயன்பாடு வந்து அதிகபட்சமாக இருக்குது. ஒரு பக்கம் வெஹிக்கிள்ஸோட க்ரோத்து, இன்னொரு பக்கம் வந்து நம்ம ரெனியூவபிள் எனர்ஜி சைடு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். அரசாங்கமும் அதுக்கான திட்டங்கள்லாம் நிறைய பொதுமக்களுக்கு பயன்படுற மாதிரி அறிவிக்கிறாங்க. ஸோ அந்த சோலார் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காகலாம் கவர்மெண்ட் வந்து ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கு. இப்போது இந்த சோலார் பேனல் உருவாக்குறதுல கூட இந்த சில்வர் வந்து பயன்படுது. இப்படி இதனுடைய தேவைகள் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப டிமாண்டிங் கமாடிட்டியாக இருக்குது. கோல்டு மாதிரி இதில் ஒரு நிலைத்தன்மைன்னு சொல்ல முடியாது. இது தேவை இன்க்ரீஸ் ஆகிறது, அப்புறம் வந்து சர்வதேச மார்க்கெட்டோட விலை, இதை பொறுத்து இதில் வந்து வொலாட்டிலிட்டின்றது வந்து கோல்டை விட இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் இந்த வொலாட்டிலிட்டி தான் நமக்கு ஒரு ஹை ஈல்டை தரக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால் நீங்கள் வந்து உங்களோட வருங்கால சேமிப்புக்கு வந்து சில்வரையும் வந்து கன்சிடர் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல முடிவாக இருக்கும் அப்படின்றது என்னோடய கருத்து. இப்போது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே என்னோடய கருத்து. நான் அனலைஸ் பண்ணி என்னோடய முதலீட்டு நோக்கத்துக்காக நான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிற ஒன்று. நீங்கள் இந்த முதலீடை மேற்கொள்கிறதுக்கு முன்னாடி நான் ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அதை தவிர்த்து நீங்களாகவே கூட கூகுள் பண்ணி பார்க்க முடியும். நிறைய ரிசர்ச்சிங்க்கு தேவையான டூல்ஸ்லாம் நிறைய இருக்குது. எதுவாக இருந்தாலும் ரிசர்ச் பண்ணுங்கள். தரோவாக ரிசர்ச் பண்ணி அந்த விஷயம் உங்களுக்கு ஒர்த்து வருதான்னு பாருங்கள். டைவர்சிஃபை பண்ணுங்கள். உங்களுடைய முதலீடு வந்து இப்போது போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லலாம். அந்த போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்னா, இப்போது ஒரு 5 விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. கோல்டு, சில்வரு, ஷேரில் வந்து இன்ஜினியரிங் கம்பெனி, பவர் செக்டாரு, அப்புறம் வந்து ஹெல்த் கேரு, அப்புறம் வந்து எஃப்எம்சிஜி அப்படின்றது, டிஃபென்ஸ் அப்படின்றது, இப்படி வெவ்வேறு விதமாக நீங்கள் போட்டு வைக்கும்போது ஒரு பர்டிகுலர் செக்டார் நஷ்டத்தில் இருந்தாலும் இன்னொரு செக்டார் வந்து அந்த சீசனுக்கு அது லாபகரமானதாக போயிட்டுருக்கலாம். அதனால் உங்கள் போர்ட்ஃபோலியோ அப்படின்றது வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். அதனுடைய வளர்ச்சியும் நல்ல விதமாக இருக்கும். இதுக்கு தான் வந்து டைவர்சிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் உங்கள் முதலீட்டு பயணத்தை மேற்கொள்கிறது ரொம்ப லாபகரமானதாக இருக்கும். லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்னும் போது இப்போது குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷ காலத்தை சொல்லலாம். இந்த 5 வருஷ காலத்தில் மார்க்கெட் வந்து நிறைய ஏற்ற இறக்கங்களை வந்து பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது ஒரு ஏற்றம் வருது, அப்புறம் இறக்கம் வருது, அதுக்கப்புறம் ஏற்றம் வருது, அதுக்கப்புறம் இறக்கம் வருது, அதுக்கப்புறம் இன்னொரு தொடர்ந்து 2 வருஷம் கூட இறக்கம் இருக்குது, அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு வருஷம் ஏறுது, இன்னொரு வருஷம் இறங்குது, மறுபடியும் ஏறுது. இப்படி பல ஏற்ற இறக்கங்களை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, வளர்ச்சி இப்போ நீங்கள் ஏறும்போதும் வாங்குவீங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஒரு தடவை போட்டுட்டு விட்டுறது கிடையாது. இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக மாதம் மாதம் இல்லை வாரம் வாரம் அது உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி நீங்கள் முதலீடு பண்ணும்போது நீங்கள் ஒரு ஏற்றத்துலேயும் வாங்குவீங்க, இறக்கத்துலேயும் வாங்குவீங்க. அப்போது அட் த எண்ட் ஆஃப் த பீரியடு பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு அந்த வளர்ச்சியில் தான் போய் நிற்கும். இதுக்கு வந்து தரோவாக நான் சில்வர் ETF வந்து அந்த மே 22 லான்ச் பண்ணாங்க இல்லையா, அதிலேருந்து இன்னைய தேதி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எப்படி அதனுடைய வளர்ச்சி இருந்திருக்கும்னு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏற்கனவே நான் கோல்டு வீடியோவுக்கு அப்படி தான் கொடுத்துருந்தேன், கோல்டு ETFக்கு. இதுக்கும் நான் அந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோவை பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துங்க. எல்லோரும் பயனடையட்டும். அதே மாதிரி நீங்கள் லைக் பண்ணுங்கள். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, இல்லை இதில் நீங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கீங்க, அது நீங்கள் ஒரு விதத்தில் பண்ணுறீங்க, அது சிறப்பானதாக இருக்குன்னா அதை நீங்கள் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் அது உபயோகப்படுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ரெக்குயர்மெண்ட் எதுனா இருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இமீடியட்டாக அதை கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.